பரலோக ராஜ்யமானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பலவானை நீங்கள் முந்தி கட்டினால் ஒழிய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த பலவான் யார்? அதை எப்படி நாம் ஜெயிக்க முடியும்? இதுதான் இதனுடைய செய்தி. பிரியமான தேவஜனமே, மத்தேயு புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், அந்நிய பாஷை பேசினோம், அற்புத அடையாளங்களை செய்தோம், எல்லா காரியத்தையும் நாங்கள் நடனமாடி மக்களுக்கு சொன்னோம், பொய்யான உபதேசத்தினாலே நாங்கள் பேசினோம் என்றெல்லாம் அங்கே சொல்லப்படும். அப்படி இருக்கும் பொழுது கவனிங்கள் பிரியமான தேவஜனமே, இயேசுநாதர் எனக்காக நீங்கள் இப்படி செய்தீர்களா, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை ஐயா. அவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரனே உன்னை அறியேன், அப்பாலே போன்றார். உன்னை நான் அறியவில்லை என்றார். அவர்கள் செய்தது யாருக்காக? விசுவாசிகளை தன் பக்கம் இழுப்பதற்காக. விசுவாசிகளுக்கு நன்மை செய்கிறோம் என்ற எண்ணத்திலே அவர்கள் நன்மை செய்யவில்லை, தேவனிடத்திலே பகையாக தான் மாறினார்கள். இதற்கு முழு காரணம் என்ன? தாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று வேதாகமத்தை கையில் எடுத்தது தான். அதனாலே பிரியமான தேவஜனமே, பரலோக ராஜ்யத்தை இவர்கள் இழந்தாலும் ஆனால் நம்பி போகிற மக்களும் இழக்கும்படியான ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார்கள். அதனாலே பிரியமான தேவஜனமே, அவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வேதம் மிக மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருவனுக்கு இடர்லை உண்டாக்கினால் எந்திரக்கல்லை கட்டி நடுக்கடலிலே விடுவது நலமாயிருக்கும் என்று, அந்த கழுத்திலே கட்டி நடுவு கடலிலே விடுவதே நலம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நல்ல விசுவாசிகள், உண்மையான விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிற விசுவாசிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் உண்மையான சத்தியங்களை சொன்னால் எவ்வளவு அழகாயிருக்கும், எவ்வளவு கிறிஸ்துவனுடைய பேர் மேலே விளங்கும். கவனிகள் பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே எங்கே எடுத்தாலும் கிறிஸ்துவன் மேல் தான் ஒரு தவறான ஒரு கொள்கையும் தவறான பெயரும் உண்டு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஒரு தப்பான போதனைகள் தான். அதனாலே பிரியமான தேவஜனமே, நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். எப்பொழுதுமே வேதாகமத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். ஒருவன் பேசுகிறதை குறித்தல்ல, நீங்கள் படிக்கிற உங்கள் வேதாகமம், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த உங்கள் வேதாகமம், தேவன் கொடுத்த உங்கள் வேதாகமம், சீசர்கள் என்ன சொன்னார்களோ அதை குறித்ததான காரியங்கள் அனைத்தையும் படிங்கள். அதற்கு பின்பு நீங்கள் ஒரு முடிவை எடுத்து விசுவாசிக்கிற விசுவாசத்தை பலப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.